பெண் புத்தி முன்புத்தி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அண்மையில் நான் ஒரு கவிதையை படிக்க நேர்ந்தது. ஐ ஆம் எவ்ரி உமன் என்று அந்த கவிதைக்கு பெயர். அதில் பெண்ணினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நம் தமிழ்நாட்டிலே ஒரு சொலவடை இருக்கிறது, பெண் புத்தி பின் புத்தி என்று. ஏன் இவ்வாறு வந்தது? பெண்கள் எப்போதுமே புத்திசாலிகள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த தலைப்பு ஏன் வந்தது என்பது எனக்கு சற்றே ஐயமாக இருந்தது. அதனால்தான் நான் சற்றே யோசித்து பார்த்தேன். அந்த யோசித்து பார்க்கும்போது எனக்குள்ளே சில கருத்துக்கள் நினைவுக்கு வந்தன. அது என்ன ஏது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ காணொளிக்குள்ளே போகலாம். ஒரு சிக்கலான ஒரு சூழல் அந்த குடும்பத்திற்கு. ஒரு குடும்பத்தில் அப்பா, ஒரு இளம்பெண், 20 வயது இளம்பெண், 2 பேர் இருக்காங்க. அவர்கள் ஒரு பணக்கார கிழவனிடத்தில் கடன் வாங்கிட்டு இருந்தாங்க, நிறைய கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த கிழவனுடைய தொல்லை தாங்க முடியல. அப்பப்போ அந்த பணக்கார கிழவன் என்ன பண்ணுவான்னாக்கா பணத்திற்காக மிரட்டி விட்டு செல்வான். அன்னைக்கு அது மாதிரி ஒரு நாள் வந்தான். அந்த அப்பாவை பார்த்து அந்த பணக்கார கிழவன் மிரட்டினான். இன்னும் 2 நாட்களுக்குள் நீ பணத்தை தரலனா உன்னை சிறையில் அடைத்து விடுவேன் அப்படின்னு சொன்னான். இந்த அப்பாவுக்கு ரொம்ப பயமாக போச்சு. நாம் இதுக்கு பிறகு சிறைக்கு சென்று என்ன பண்ணுறது, அது இல்லாமல் நம்ம பொண்ணை யார் பார்த்து கொள்வது என்கின்ற அந்த கவலை தந்தைக்கு வந்துடுச்சு. அப்போது அந்த பணக்கார கிழவன் சொன்னான், இதற்கான தீர்வையும் நானே சொல்கிறேன், நாளைக்கு 2 பேரும் கடற்கரைக்கு வாங்க அப்படின்னா. மறுநாள் 2 பேரும் பயந்து கொண்டு கடற்கரைக்கு போனாங்க. கடற்கரைக்கு போகும்போது அந்த பணக்கார கிழவன் ஒரு ஆலோசனை சொன்னான். இப்போது இந்த கடற்கரையிலே நிறைய கூழாங்கல்லாம் கிடக்குது. அதில் 2 கூழாங்கல் எடுத்து நான் ஒரு பையில் போடுவேன். ஒரு கூழாங்கல் வெள்ளை கூழாங்கல், இன்னொரு கூழாங்கல் கருப்பு கூழாங்கல். இதில் உன்னுடைய மகள் வெள்ளை கூழாங்கல்ல எடுத்துட்டாள்னாக்கா கடன் வட்டி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுறேன், அவளும் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். ஆனால் அவள் கருப்பு கூழாங்கல்ல எடுத்தால் அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஆனால் கடனை நான் தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். இந்த 2 பேருக்கும் அப்பாவுக்கு மகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரின்னு ஒத்துட்டாங்க. அப்படி ஒத்துட்ட பிறகு அந்த பணக்கார கிழவன் 2 கல் எடுத்து ஒரு சின்ன பையில் போட்டான். இந்த பெண் பார்த்துட்டா. அந்த 2 கூழாங்கல்லுமே கருப்பு கலரில் இருக்குது. இப்போ எதை எடுத்தாலும் கருப்பு கலர் தான் வெளியில் வரும். அந்த பணக்கார கிழவனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் அவன் பண்ண அந்த ஃப்ராடுத்தனத்தை சொன்னான்னாக்கா ஒப்பந்தமே ரத்து ஆகிடும். எனவே அவன் யோசனை பண்ணான். அந்த இடத்துல நிறைய கூழாங்கற்கள் கொட்டி கிடந்தது. ஒரு கல் எடு அப்படின்னு அந்த பணக்கார கிழவன் சொன்னான். அந்த பெண் என்ன பண்ணாள்னாக்கா ஒரு கல்லை எடுத்தா, யோசித்தா, டக்குன்னு அப்படியே அந்த மற்ற கூழாங்கல் மத்தியில் போட்டான். இப்போ கீழே விழுந்துடுது. இன்னும் இப்படி கீழே போட்டிய கூழாங்கல்ல அப்படின்னு. அதுக்கு அந்த இளம்பெண் சொன்னான், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் 2 கூழாங்கல்ல போட்டிருக்கீங்க, ஒன்று வெள்ளை இன்னொன்று கருப்பு. இப்போது உள்ளே இருக்கிற கல்லை பார்த்தோம்னாலே நான் எந்த கல்லை எடுத்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். உள்ளே வெள்ளை கூழாங்கல் இருந்தாக்கா நான் கருப்பு கல்லை எடுத்தேன், உள்ள கருப்பு கூழாங்கல் இருந்ததுனாக்கா நான் வெள்ளை கூழாங்கல்லை எடுத்தேன், எனவே நான் விடுதலை ஆவேன், இப்போ பார்க்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார கிழவன்கிட்ட இருக்கிற பையை வாங்கி அது உள்ளே இருக்கிற கூழாங்கல் எடுத்து பார்த்தாக்கா அது ஏற்கனவே அவன் போட்டது போல கருப்பு கூழாங்கல். அப்போ அந்த இளம்பெண் சொன்னா, இப்போ உள்ள கருப்பு கூழாங்கல் இருக்கிறதுனால நான் எடுத்தது வெள்ளை கூழாங்கல், என்னுடைய கடன் வட்டி தள்ளுபடி ஆச்சு, நாங்கள் 2 பேரும் விடுதலை அடைந்தோம், இனிமேல் நீ என்னை தொந்தரவு செய்ய வேண்டியதில்லை, என்னை வாழ்த்துங்கன்னு அவன் காலில் விழுந்து வணங்கிட்டு 2 பேரும் போயிட்டாங்க.
இந்த பணக்கார கிழவன் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுதான் பெண் புத்தி, முன் புத்தி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் பெண்கள். அந்த பெண்களை பாராட்டாமல் என்ன செய்வது? எல்லா பெண்களும் இப்படிதான் இருக்காங்க. பெண்களை குறிப்பிடும் போது மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி என்று சொல்லுவார்கள், மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி என்று சொல்லுவார்கள். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வாங்க. அடுப்பில் சமையல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, குழந்தைகளுடைய ஹோம்ஒர்க்கை பார்த்துட்டே இருப்பாங்க, கணவனுக்கு தேவையானவற்றை அவருக்கு உத்தரவு கொடுத்துனே இருப்பாங்க, பால்காரன் வந்தாக்கா போய் பால் வாங்கிட்டு வருவாங்க. இதுக்கு மத்தியில் தவற விடாமல் அந்த சீரியலை காதில் கேட்டுன்னே இருப்பாங்க. இப்படி மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி பெண் என்று சொன்னால் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அந்த பெண்களை நாம் பாராட்ட வேண்டும். தற்போது சற்று நேரத்துக்கு சில காலத்துக்கு முன்பாக ஆபரேஷன் சிந்தூர் என்று நடந்தது. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. அந்த 26 குடும்பத்திலும் பெண்கள் தனித்து விடப்பட்டார்கள். அவளுடைய குங்குமம் பறிக்கப்பட்டது. அதற்காக அந்த ஆபரேஷன் சிந்தூரிலே பெண்களுக்கு பெண்களாலே இந்திய அரசு பதிலடி கொடுத்தது. கர்னல் சோஃபியா குரேஷி என்கின்ற பெண் அதிகாரியும் கமாண்டர் வியோமிகா சிங் என்கின்ற 2 பெண்களும் தான் தினசரி தொலைக்காட்சியில் தோன்றி பாகிஸ்தானுக்கு தேவையான பதிலடிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். எனவே பெண்கள் அவ்வளவு வல்லவர்கள். இவ்வளோ சொல்லுவானேன், அந்த காலத்தில் மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி வருது. திரௌபதியை இழந்து பாண்டவர்கள் சூதில் தோத்துடுறாங்க. அப்போ திரௌபதி எல்லார் எதிரிலையும் அந்த கௌரவர் சபையில் பெரிய பெரிய அரசர்கள்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பார்த்து கேட்குறாங்க, என்னை தோற்றபின் தன்னை வைக்கும் உரிமை அவர்களுக்கு இல்லை. எப்போ பாண்டவர்கள் அவர்களை தோற்றுவிட்டார்களோ அதன் பிறகு அவர்களுக்கு என்னை சூதில் வைப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்று அவர்களை வாயடைக்க வைக்கிறாள். அதுபோல தான் ராமாயணத்தில் நம்ம பார்த்தோம்னா கூட சீதையை அனுமன் கூப்பிடுவார், நீங்கள் என் தோளில் உட்காந்துருங்க, நான் ராமன் கிட்ட போயிடுறேன் அப்படின்னு. ஆஞ்சநேயா, நான் அப்படி வந்தால் அது ராமபிரானுக்கு அழகில்லை. இந்த ராவணரையும் ராட்சசரையும் பார்த்து நான் பயப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரே வார்த்தையில் இந்த இலங்கையை நான் எரித்து விடுவேன். எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன். அது தூயவன் வில் ஆற்றற்கு மாசென்று வீசினேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த திரௌபதியும் சீதையும் 2 பேர் தருகிற உத்வேகத்தில் தான் ராமாயணம் மகாபாரதம் நடக்கிறது. தீயவர்கள் அழிந்து போகிறார்கள், அறம் நிலைநாட்டப்படுகிறது. எனவே ஆணுக்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்கே உத்வேகத்தை தந்து வழி நடத்தக்கூடிய பெண்கள் உண்மையிலே மிக மிக உயர்ந்தவர்கள். அவர்களுடைய புத்தியை நாம் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லக்கூடாது. பாரதி சொன்னா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், ஏற்றி ஆண்மகள் போற்றிட வாழ்வலாம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்று சொல்வார் பாரதி. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெண், புதுமை பெண் இப்போது இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த பெண்ணிடத்திற்கு சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ், ரீசைலன்ஸ், கான்ஃபிடன்ஸ், வேல்யூஸ். ஒரு குடும்பத்தில் ஆன்மீகத்தை கட்டி காப்பாற்றுவது பெண்தான் என்று சொன்னால் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட பெண் மிக வலிமை வாய்ந்தவள், தீர்க்கமான சிந்தனை வாய்ந்தவள், தன்னை சுற்றி நிற்பவர்களுடைய துயரத்தை தணிப்பவள், குடும்பத்தை காப்பாற்றுபவள். ஷீ இஸ் டுடேஸ் உமன் என்று அந்த கவிதையை முடிக்கிறார் கவிஞர். ஆக அப்படிப்பட்ட பெண்குலத்தை வாழ்த்துவோம், வணங்குவோம். பெண்தான் பெரியவள். நன்றி.